பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் மத்திய அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்து வருகிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் முத்துப்பழம்பதி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது கோட்டை பைரவர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன, அந்த கோயிலினுடைய சிறப்பம்சம் என்ன விவரம்? கார்த்திகா, இந்த கோயிலை பொறுத்தவரையில இது ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி கிழவனால் 1680 வாக்கில் கட்டப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்கிறது. திருமயம் கோட்டையின் வடக்கு புறம் இந்த ஆலயம் அமைந்திருக்கு, கோட்டை பெரிய ஆலயமாக அமைந்திருக்கு. ஆனால் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் போருக்கு செல்லும் போது அது வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பைரவரை வழிபட்டு செல்வதாகவும் அதன் பின்பு அது வெற்றி கிடைக்கும் என்பதும் செவிவெளி செய்தியாக இருக்கு. இந்த நிலையில் தான் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்ய கடந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டமிட்டிருந்தார். அப்போ மதுரைக்கு வந்த போது, இங்கு வருவதாக திட்டமிட்டிருந்த போது மழைக்கு காரணமாக ஹெலிகாப்டர் தரையிறங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதனால் அன்று அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்பு இன்று மீண்டும் திருமயத்துக்கு அவர் வருகை இருந்திருக்கார். திருமயத்தில் வருகை முதல்ல சத்தியமூர்த்தி பெருமாள், அதே போல சத்திய வீரேஸ்வரர் உள்ளிட்ட ஆலயங்களை வழிபாடு முடித்த பின்பு தற்போது இங்கு கோட்டை பைரவர் ஆலயத்தில் வழிபாடு நடத்திட்டு வராரு. இப்போ அவர் ஒரு 5 நிமிடத்துக்கு முன்பு தான் இங்கு வந்தாரு. இங்கு வந்த சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. கண்ணை மூடி பிரார்த்தனைகள்ல வருகிறது. கோட்டை பைரவர் முன்பாக பிரார்த்தனையில் ஈடுபட்டு வர்றாங்க. அதாவது இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமியில இந்த கோட்டை பைரவரை வழிபட்டால் விபத்துக்களை தவிர்க்கலாம், அதே போல துர்மரணங்களை தவிர்க்கலாம், எதிரிகள் வீழ்வார்கள், குறிப்பாக பழிச்சொல் நீங்கும் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த கோயிலில் இருக்கிறதா கூறப்படுகிறது. அதனால சிறப்பு பூஜைகளும் நடத்தப்படும். தேய்பிறை அஷ்டமியில் சிறப்பு பூஜைகள் இதனை முன்னிட்டு நடத்தப்படும். அதன் அடிப்படையில் தான் இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால இன்று மதியம் தொடங்கி நாளை காலை 10 மணி வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி இருக்கு. அந்த காலகட்டத்தில் சிறப்பு பூஜையை செய்வதற்காக வந்தாங்க. தொடர்ந்து அங்க சிறப்பு பூஜைகள்ல செய்துட்டு வராங்க. இன்னும் சிறப்பு பூஜைகள் முடிந்ததும் அமித்ஷா இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் கர்நாடகா சென்று அங்கிருந்து திருச்சி செல்கிறார். திருச்சியிலிருந்து ஆந்திரா பிரதேசம் திருப்பதிக்கு செல்வதற்காக கூறப்படுகிறது. இப்ப இவர் அமித்ஷா அந்த கோயிலுக்கு வழிபாட்டுக்கு முன்னர் வரைக்கும் இங்க அதிக அளவிலான பாஜக நிர்வாகிகள் கூடியிருந்தாங்க. அவங்களை சந்தித்து அமித்ஷா பேசினாரு. அவர் கூட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த பாஜக நிர்வாகி ராஜா உள்ளிட்டோர் வந்திருக்காங்க. வந்திருக்காங்க. இப்ப இந்த சிறப்பு தரிசனத்தை முடித்த பின்பு அமித்ஷா இங்கிருந்து புறப்பட இருக்காரு. கார்த்திகா, திருமயம் கோட்டை பைரவர் கோயிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்த அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கிருந்த பாஜக தொண்டர்களிடமும் அவர் பேசியதை பார்க்க முடிந்தது. விவரங்களை வழங்கமைக்க நன்றி முத்துப்பழம்பதி. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக் மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.